ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்றைய பாட்டு பாரமாய பழவினை பற்றறுத்து என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்தனொன்கொல் அறியேன் அரங்கத்தம்மான் திருவாரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. திருவார மார்பு, திருவார மார்பு அன்றோ அடியேனை ஆட்கொண்டது. அடியேனை அவர் திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார அந்த திருமார்பு என்ற தாயார் மாது பொருந்திய மார்பன் அப்படின்றார் ராமான் சொல்றார். அதில் அற்புதமாக அந்த வியாக்கியானத்தில் பார்க்கும்பொழுது மார்பிலே பொருந்தி இருப்பவள் தாயார். அப்ப மாது பொருந்திய மார்பன் அப்படின்னா மாதுன்னா பெண். பெண்ணை மார்பிலே வைத்திருப்பவர், பெண்ணை கூடவே வைத்திருப்பவர், பெண்ணை சரிபாதியாக வைத்திருப்பவர் பிரிக்கிறார். அதில் 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் யார்? மும்மூர்த்திகள், சிவன், பிரம்மா, விஷ்ணு. பக்கத்திலேயே உட்கார வச்சுங்கிறார். யார்? பிரம்மா. மாது பொருந்திய மார்பன். சிவன் என்ன பண்ணிட்டாரு? தன் உடம்புல பாதி கொடுத்துட்டார். நீ என்ன பக்கத்தில் தானே உட்கார வச்சுங்கிற அப்படின்ட்டார். இவரு பார்த்தார், இருக்கிறதுலே உயர்வான இடம் மார்பு தான். தன் தூக்கி மார்பு தூக்கி உட்கார வச்சுட்டாராம். நான் தான் இருக்கிறது உயர்வான இடம் கொடுத்துருக்குறேன் அப்படின்ட்டாராம். அப்போ மாது பொருந்திய மார்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தாயாரோடு கூட இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். தாயாரே இல்லைன்னு சொன்னால் பெருமாளுக்கு வேலையே கிடையாதான். அப்போ இங்கே சந்தேகம் வரும். அப்போது ஈஸ்வரன்கள் 2 பேரா? ஈஸ்வரன் ஒருவன் அல்லவா? அப்போ ஈஸ்வரத்துவம் பகவான் ஒருவனுக்குத்தானே. அப்போ தாயாருக்கும் உண்டா அப்படின்னா தாயாருக்கு கிடையாது. அந்த ஈஸ்வரத்துவம் அப்படின்னு என்பது ஈஸ் ப்ளஸ் வரட்டு அப்படின்னா அனைத்தையும் நியமிப்பவன் ஈஸ்வரன். அப்போ தாயார் என்ன பண்ணுறாள்? அந்த ஈஸ்வரனை நியமிப்பவள் தாயார். அப்போ அவளை ஈஸ்வரி தானா, இவன் ஈஸ்வரனானா? அதைத்தான் பிள்ளை லோகாச்சாரியார் அற்புதமாக எடுத்து காட்டுறார். என்ன அப்படின்னு சொன்ன, நம்மை இட்டு பார்க்கும் பொழுது தாயார் ஈஸ்வர கோடி, பகவானை இட்டு பார்க்கும் பொழுது தாயார் சேதன கோடின்ட்டார். அப்போ அது எங்க சொல்லுது? நாராயண பதத்தில் ஸ்பஷ்டமாக நாரம் ப்ளஸ் அயனன் பிரிக்கிறாங்க. நாராயணாய, நாராயணன் அப்படின்னு சொன்ன அனைத்து வஸ்துக்களையும் நியமிப்பவன் யாரு? அவன் பேர் தான் நாராயணன். நாராயணன் சொன்ன அனைத்தையும் நியமிப்பவனா. அதில் மும்மூச்சுப்பட்டில் பிள்ளை உலகாரியன் பெரிய பிராட்டியார் தொடக்கமாக பிப்பீலிக்கா வரைன்ட்டார். அப்போ பெரிய பிராட்டியார், சேனை முதலியார் அப்படி ஒவ்வொன்றும் எடுத்து காட்டுறார். அப்போ என்னன்னு சொன்ன, அதைத்தான் இங்கே நாராயண சப்தமானது தடுத்து பகவான் தான் ஈஸ்வரன். அப்போ மற்ற எல்லாருமே அவனுக்கு உட்பட்டவர்கள் தான் தாயாரும் அப்படின்ட்டார். அப்போ தாயார் இங்கே மார்பிளை ஏறி அப்போ தாயாருக்கு தனக்கு சம அந்தஸ்து கொடுக்கிறானே. என்னென்ன? பகவானுடைய நினைவினால் அங்கே அமருகிறாள். பகவானுடைய நினைவினால் சம அந்தஸ்து கொடுக்கிறார். அது என்ன சொல்றாரு பிள்ளை லோகாச்சாரியார் மும்மூச்சுப்படியில்? கிரகிணிக்கென்றென்றே ஆவண ஓலை எழுதுவது. கிரகன், கிருகிணி. கிரகன்ன தலைவன் அந்த வீட்டுக்கு, கிருகிணி அப்படின்னு சொன்ன அந்த தலைவனுக்கு மனைவி. ஒருத்தனை அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்களாம்? அடிமையாக விலை கொடுத்து வாங்குவார்களாம் யாராவது ஒருவனை வேலைக்கு. இந்த தலைவன் என்ன பண்ணுவார்? ஒருத்தனை பணம் கொடுத்து அடிமையாக வாங்கி அவருக்கு ஓலை எழுதி நீ எனக்கு அடிமை. இப்போ தலைவன் வாங்கிட்டு அவர் பாட்டு வெளியே போயிடுறார். இப்போ கிருகிணி வீட்டில் இருக்கிறா. இப்போ அந்த அடிமையை வேலை வாங்குபவள் யார்? கிருகிணி. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அப்போ அந்த அடியவன் என்பவன் தலைவனுக்கும் அடியவன், தலைவிக்கும் அடியவன். ஆகையினால் கிரகனுக்கென்றென்றே ஆவண ஓலை எழுதுவது, அடிமை செய்வது கிரகிணிக்கீரே மும்மூச்சுப்படி சுத்திரம். இதைத்தான் மும்மூச்சுப்படி ஸ்பஷ்டமாக சொல்லுது. இந்த நாராயண சப்தத்தில் தான் இதை விலக்கி எடுத்து காட்டுறாரு நம்ம பெரியவங்க. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், தன்னை இட்டு பார்க்கும் பொழுது தாயாரானவள் ஈஸ்வர கோடி,
பகவானை இட்டு பார்க்கும் பொழுது தாயாரானவள் சேதன கோடி. 2 ஈஸ்வரர்கள் கிடையாது, ஒரே ஈஸ்வரன், அவனே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு பரபிரமத்தை எடுத்துக்காட்டுறார். அதைத்தான் இங்கு சுவாமி அமரநாதிபிரானில் திருப்பான ஆழ்வார் அந்த இப்போது ஒரு அவயவம், இப்போ ஒரு உடல் இருக்குது அப்படின்னு சொன்ன உயர்வான வஸ்துன மார்பு. அப்போ அந்த உயர்வான வஸ்துவை பகவான் இடம் கொடுத்து வச்சிருக்கிறார் அந்த அம்மாவுக்காக. அப்போ என்ன நினைவு அப்படின்னு சொன்ன, அப்போ பகவானுடைய நினைவுனால் தன்னுடைய சம அந்தஸ்து கொடுக்க நமக்கே கொடுக்குறாரே எந்த பகவான். ஒரு மும்மூட்சுவானவன் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு பகவானிடத்திலே பரமபதம் சென்றானே, ஆனால் அந்த மும்மூட்சுவுக்கு தாயாருக்கு என்னென்ன சொந்தங்கள் இருக்கிறதோ, எவ்வளவு பதிலை இருக்கிறதோ, அதை எல்லாம் ஒரு ஜீவாத்மாவுக்கு கொடுக்குறாராம். அப்போ அந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்கும்போது தாயாருக்கு கொடுப்பதற்கு என்ன, அதான் எடுத்து காட்டுகிறார். அப்போ அவங்க சொல்கிறார் அற்புதமாக 5ஆம் பாட்டு, எனக்கு பற்றாசான பெரிய பிராட்டியார் இருக்கிற திரு மார்புகிடீர் என்னை ஸ்வரூபா அனுரூபமான கைங்கரியம் கொண்டது என்கிறார். அற்புதமாக சொல்கிறாருங்க. ஸ்வரூப அனுரூப ஸ்வரூபானுரூபமான 3 விளக்குறாருங்க. ஸ்வரூபம்னா என்ன, ஸ்வரூபானுரூபம்னா என்ன, ஸ்வரூபானுரூபமான அடிமை அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். ஒரு மனிதனானவன் இந்த லோகத்தில் ஸ்வரூபம் அப்படின்னு சொன்ன பகவானுக்கு நான் ஆற்று தீர்ந்த அடிமை என்று நினைப்பது ஸ்வரூபம். இந்த தேகம் அழியக்கூடியது, இந்த ஆத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டது என்று நினைப்பது ஸ்வரூபம். ஸ்வரூபானுரூபம். சரி, அடிமைன்னு சொல்லிட்டேன், அப்போ நீ என்ன செய்ய போற? அப்படி ஏதாவது வேலை செய்யணும் இல்லையா? நான் அடிமைன்னு வாயில சொன்னா போருமா? எடுபடாது. அப்போ அடிமை என்ன செய்யணும்? அவன் உகந்து அடிமை செய்யணும். அவன் என்ன சொல்றார்? வேதத்தில் சொல்லியிருக்கிறார், தானே ராமனாக நடந்து காட்டியிருக்கிறார், கிருஷ்ணனாக நடந்து காட்டியிருக்கிறார். அப்போ அர்ஜுனனை தனக்கு நேராக வைத்துக் கொள்கிறார். அப்போ திரௌபதி எப்படி ஒரு பக்தியாக இருக்கிறார், பகவானுக்கு அனைத்து கைங்கரியம் பண்ணுகிறார் அல்லவா? அப்போ இங்கே எடுத்து பார்க்கும் பொழுது அடியவர்கள் ஆனவர்கள் பகவானிட்ட வழக்காக இருக்கணும் அப்படின்னு எடுத்து காட்டும் பொழுது அந்த ஈஸ்வரன் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், புராணத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், அந்த கைங்கரியங்களை இவன் பண்ணணும். அப்போ தான் அடிமை ஜீவிக்கும், இல்லை ஜீவிக்காது. அதுதான் சொரூபானுரூபமான அடிமை அப்படின்றார். அப்போ சொரூபானுரூபமான அடிமைன்னு சொன்னால் அது ஒன்று புரிகிற மாதிரி சொல்லணும். அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பெரியவங்க, இப்போ நம்ம பிரசாதம் இருக்குது, சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம். இப்போ அந்த சாதமானது எங்கிருந்து வந்தது? பூமியிலிருந்து வந்தது. சரி, பூமி எங்கிருந்து வந்தது? பகவான் கொடுத்தது. அப்போ அந்த பகவான் ஆனவன் பூமியை கொடுத்ததினால் அல்லவா நமக்கு சாப்பாடு கிடைச்சது. அப்போ அதுக்கு பிறப்பிடம் யாரு? பகவான். சரி, அந்த பூமிக்கு பிறப்பிடம் பகவான், அந்த பூமியிலே தண்ணியை கொடுத்தது பகவான், காற்றை கொடுத்தது பகவான், அந்த சாதத்தை, அந்த அரிசி, அப்போ அந்த நெல், அப்போ அந்த நெல்லுக்கு இருக்கக்கூடிய சத்து, அப்போ அந்த சத்திலே இருக்கக்கூடிய நமக்கு இந்த உடம்பை பெருக்கக்கூடிய சத்து, அப்போ இதை எல்லாமே கொடுக்கறது யாரு? அந்த பகவான். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று வாங்குகிறோம், உடனே நன்றி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உடம்புக்கு தேவையான பகவான், இப்போ சூரியன் இல்லை, பூமி இல்லை, சூரியன் இல்லை, காற்று இல்லை, காற்று இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே உலகம் இயங்காது, நாமளே இயங்க மாட்டோம். அப்போ நாமே பிணத்திற்கு சமமாக இருப்போம். அப்போ இதையெல்லாம் கொடுத்தது யாரு? சர்வேஸ்வரன். அவன் தான் இறைவன். அவன் தான் அனைத்தையும் இறைவிக்கிறான், நியமிக்கிறான். அதான் இறைவன். அப்போ அந்த பகவானானவன் நமக்கு அனைத்தையும் கொடுத்துள்ளானே. அப்போ இந்த கொடுத்ததுக்கு நம்ம என்ன நன்றி செலுத்துகிறோம்? அப்போ அவனுக்கு அடிமை. இது நாம் சொன்னாலும் சரி, நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அடிமைதான். ஆனால் ஞானவான் அதை ஏற்றுக்கிறான், ஞானம் இல்லாதவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் அப்படின்னு அவனுக்கு ஞானம் இல்லை. ஏன்னா இறைவன் என்பது ஒன்று இருக்கிறதா என்று கேட்கக்கூடியவன். அப்போ அவனுக்கு எதை சொன்னாலும் புரியாது. அப்போ அவனிடத்துல நீ சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நீயே படைத்துக்கொள் அப்படின்னு சொன்னா புரியும். இறைவனால் படைக்கப்பட்ட எதையுமே நீ தொடக்கூடாது. நியாயமா இந்த உடம்பு இறைவனால் படைக்கப்பட்டது, இந்த காற்று இறைவனால் கொடுக்கப்பட்டது, இந்த பூமி இறைவனால் கொடுக்கப்பட்டது. நீ சாப்பிடக்கூடிய அந்த அன்னம், அந்த நெல்,
அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டது. இப்போ நீ என்ன சொல்கிற? இறைவன் இல்லைன்னு சொல்கிற. அப்போ நீ என்ன பண்ணணும்? நீயாவே படைச்சிக்கோ, நீ சாப்பிட்றதுக்கு நீயா படைச்சிக்கோ. அப்படி அவனால் முடியாது. அதெல்லாம் எனக்கு இயற்கை கொடுத்தது, அந்த இயற்கை தான்டா இறைவன். அதைத்தான் இப்படி சொல்ல வராங்க பெரியவங்க. அப்போ அந்த இறைவனானவன் இந்த அளவுக்கு செய்யும் பொழுது அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அவன் உகந்த அடிமையாக இருக்கணும். அதுதான் சொரூபானுரூபமான அடிமை அப்படின்றார். இப்போ இவருக்கு எப்படி வந்தது? திருப்பானாழ்வாருக்கு இந்த சொரூபானுரூபமான அடிமை என்ற ஞானம் தாயாரின் கிருபையால் வந்து விட்டதாம். ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? அந்த கொப்புள் பிரம்மனை படைத்தார், அந்த கொப்பின் அழகையெல்லாம் அனுபவித்தார். அந்த கொப்புளுக்கு இருக்கக்கூடிய திரு உதர பந்தம் அதை அனுபவித்தார். அப்போ உதர பந்தத்துக்கு அடுத்து மனசு தானே எங்கே போகுது? மார்புக்கு போகிறது. அப்போ மார்பிலே தாயார் வீட்டு இருக்கிறார். அப்போ அந்த தாயாரை பார்த்த உடனே அந்த தாயாருடைய ஞானமானது இவருக்கு கொடுக்கிறார். அந்த ஞானமானது என்ன? சொரூபானுரூபமான அடிமை என்பதை உணர வைப்பது தான் ஞானம். அப்போ தாயார் உணர வைக்க அதை உணர்ந்துட்டாராம் யார்? திருப்பானாழ்வார். அதை தான் இந்த பாசுரத்தில் அற்புதமாக பாடுகிறார். பெரியவாச்சான் பிள்ளை விவேகானந்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பாரமாய என்ன? பாரமாய பழவினை பற்று அறுத்து. ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் இந்த பழைய வினைகள் நிறைய இருக்கிறது. அதான் கர்மா. பழைய வினை, முன்னை வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முன்னை வினைகள் எல்லாம் போகணும், இந்த பழைய வினைகள் எல்லாம் போகணும். இதையே தான் திருமாலையில் தொண்டரடிப்பொடியாழ்வார் மொய்த்த வல்வினைன்றார். அப்போ இந்த வல்வினைகள்லாம் எப்படி போகும்? இந்த சொரூபானுரூபமான ஞானத்தை எவன் ஒருவன் உணர்கிறானோ. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? சொரூபானுரூபமான ஞானம்னா என்ன? அனைத்தையும் கொடுத்தது பகவான். அந்த பகவானுக்கு நான் ஆற்று தீர்ந்த அடிமை. அவனிட்ட வழக்காகத்தான் இருப்பேன். அவனுக்கு உகந்த கைங்கரியத்தை தான் நான் பண்ணுவேன். எனக்குன்னு நான் எதையும் செஞ்சிக்க மாட்டேன். பகவான் உகந்த அடிமையாக இருப்பேன். அதான் சொரூபானுரூபமான கைங்கரியம். அதைத்தான் இங்கே சொல்ல வர்றார் சுவாமி அற்புதமாக. அப்போ இந்த ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பழைய வினைகளை அறுக்கணும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். பாரமாய சர்வசக்தியான சர்வேஸ்வரனே தள்ளுமிடத்திலும் ஒரு நிலை நின்று தள்ள வேண்டும்படியாயிருக்கை. சர்வசக்திமான் பகவான் யாரு? அனைத்தையும் நியமிக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட சர்வசக்தியாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தள்ளுமிடத்திலும் ஒரு நிலை நின்று, இந்த பகவானே இந்த வினைகளை எல்லாம் தள்ளி வைக்கிறாராம். அப்போ தள்ளி வைக்கும்போது எப்படி இருக்கிறது? ஒரு நிலை நின்று. ஒரு நிலை நின்று அப்படின்னு சொன்னால் நரகத்திலே ஒரு பிறவி முடிந்தவுடன் மறுபிறவி அங்கேயே எடுக்கும்படியான வினைகள். இவன் பண்ணக்கூடிய இந்த கர்ம வினைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இவன் பண்ண பாவத்துக்கு நரகத்தில் போய் இவன் பண்ண பாவத்துக்கு ஏற்ற மாதிரி நரகத்தை அனுபவிக்கிறான். அனுபவித்த உடனே திரும்ப இன்னொரு நரகத்தில் இன்னொரு பிறவி எடுத்து அனுபவிக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு பாரமாய பழ வினை அப்படின்றார். இதை எப்படி சொல்ல வராரு? அற்புதமாக சொல்கிறாரு இங்கே. பாரம் மாய பிரிக்கணும். பாரம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம தலைமையில் ஒரு 1000 கிலோ எடுத்து வச்சா நம்ம தலையானது தாங்குமா? தாங்காது. அவ்வளவு கர்ம வினைகள் நம்முடைய கர்மாவிலே உள்ளது. ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இதுதான் முன்னை வினை, பழைய வினை, மொய்த்த வல்வினை. இதுதான் பாரமாய வினை. இப்பேற்பட்ட வினைகள் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கூடு குறைத்து கொள்ள இல்லைன. இந்த வினைகளை எல்லாம் சொல்றார். பாரமாய பழைய வினைகளை பற்று அறுத்து. பகவான் சர்வேஸ்வரன், சர்வசக்திமான். அது எங்க சொல்றார்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜன்றார். அப்ப என்ன சொல்றாரு? மோட்சஸ்யாமி மாசுசகா, கவலைப்படாத. மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாவேப்யோ, சர்வ பாவங்களையும் போக்குகிறேன். அதான் சர்வ பாவேப்யோ. கவலைப்படாத, என்னிடத்துல நீ வந்து சரணாகதி அடைஞ்சிட்ட. இந்த சரணாகதி அடைந்தவர்களுக்குத்தான் சர்வபாவேப்யோ, நான் பாவங்களை போக்குகிறேன். பாரமாய பழைய வினைகளை போக்குகிறேன். சர்வபாவேப்யோவோ பாரமாய பழவினையும் ஒன்று. தமிழில் தூய தமிழ் இருக்கு, நமக்கு புரியல. பாரமாய பழைய வினையை பற்று அறுத்து சர்வபாவேப்யோ மோட்சஸ்யாமி மாசுசகா, கவலைப்படாது. அதை திருப்பானாழ்வாருக்கு பெருமாள் பண்ணிட்டாராம். அதுதான் இங்கே சொல்கிறார்.
தள்ள வேண்டி இருக்க சம்கரிப்பதும் நரகத்திலே போய் சிருஷ்டிப்பதும் நரகத்திலேயா இருக்கை. பழைய வினை காலமனாதி ஆத்மாவோ நித்யன் அசித் சமஸ்கிருதம் அன்றிலே உண்டிரே இக்காலமெல்லாம் கூட கூடு குறித்ததா இருக்கிறீரே சர்வபாவேப்பியோ மோட்சியாமி என்று கீதா சரமசுலோகம் என்றவன் தானே தள்ள வேண்டும்படியாயிருக்கை. இங்க இன்னொரு விஷயத்தை சொல்றார் அற்புதமா. இந்த ஆத்மாவோ நித்தியன் அசித் சம்சர்க்கமும் அன்றே உண்டீரே. இந்த ஆத்மா நித்திய வஸ்து. நித்திய வஸ்துன்னு சொன்ன அழிக்க முடியாதது, அழியாதது, எப்பவும் இருக்கக்கூடியது. அதனால இவனுடைய பாரமாய வினைகளும் எப்பவும் இருக்கக்கூடியது. ஏண்டான்னு சொன்ன பல கல்ப கோடி காலம் இவன் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். வினைகளை எடுத்து எடுத்து பிறவியை எடுத்து எடுத்து வினைகளை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறான். இந்த வினைகளை போக்கணும் அப்படின்னு நம்மளால முடியுமா? நம்மளால முடியாது. யார் அற்புதமாக ஒரு ஆழ்வார் கேட்குறார் பெருமாளத்தில், க்ஷீராப்திநாதன். க்ஷீரம் அப்படின்னா பால். அந்த திருப்பார் கடலுன்னு பேர். அந்த திருப்பார் கடலில் பெருமாள் சயனித்து கொண்டிருக்கிறார். அந்த பெருமாளத்தில் போய் ஒரு ஆழ்வார் கேட்குறாரு, இந்த க்ஷீராப்தி எப்பேற்பட்டதுன்னு சொன்னால் இந்த பூலோகத்தை விட 3 மடங்கு பெரியது. அதுதான் க்ஷீராப்தி. அந்த 3 மடங்காக இருந்து பாலிலே கடலாக இருக்கிறது. அதில் பெருமாள் க்ஷீராப்தியில் சயனித்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், நான் பல பிறவி எடுத்து என் மாதாவின் மார்பிலே பால் குடித்திருக்கிறேன், அந்த பால் பெரியதா? நீர் சயனித்து கொண்டிருக்கிற திருப்பார் கடல், இந்த பால் பெரியதான்னு கேட்குறார். உடனே பெருமாள் சொன்னாரா, இந்த திருப்பார் கடலுடைய பாலை விட நீ உன் தாயின் மார்பிலே கொடுத்தாயே அந்த பால் பெரியதுன்ட்டார். உடனே அப்போ என்ன அப்படின்னு சொன்ன, அப்போ பல கல்ப கோடி காலம் நீ புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு பிறந்துக்கிட்டே இருக்கிற, இறந்துக்கிட்டே இருக்கிற, என்னை தெரிந்து கொள்ளவில்லை, என்னிடத்தில் சரணாகதி அடையவில்லை, உன் பாவ கர்மாக்கள் போகவில்லை, நீ பிறந்துக்கிட்டே இருக்கிற இறந்துக்கிட்டே இருக்கிற, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று போய்கொண்டே இருக்கிறாய், வந்து கொண்டே இருக்கிறாய். இப்பொழுது எப்படி வந்தது? ஆழ்வார்களுடைய கிருபையாலும் ஆச்சாரியன் எம்பெருமானார் ராமானுஜ சரணாகதி என்ற ஒரு தத்துவத்தை தோற்றுவித்ததினாலே இப்பொழுது இந்த ஞானமானது எனக்கு கிட்டியது. அப்போ இந்த ஞானம் வந்ததுனாலே இப்போ என்னிடத்துல சரணாகதி பண்ணாய். அப்போ இதெல்லாம் யாருடையது? பகவானுடைய ஜாயமான காலகடாட்சம். அப்போ பகவான் தான் அதை ஏற்பாடு பண்ணி வச்சார். அப்போ நான் ஒரு வழி பண்ணிட்டேன், இப்போ அந்த வழியில் வந்துட்டேன், அப்போ எடுத்து சரணாகதி பண்ணிட்டேன். இப்போ எடுத்து சரணாகதி பண்ணதுனால பாரமாய பழைய வினைகளை அறுக்கிறேன். சர்வ பாபேப்பியோ, சர்வ பாபங்கள் இருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன். அது மூச்சுப்படியில் அற்புதமாக சொல்கிறார் ஸ்ரீ லோகாச்சாரியார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அர்ஜுனா, உன் பாவங்களை பார்த்து நீ கவலைப்படாத, நீ பட்ட பாட்டை அது படும்படியாக நான் செய்வேன் என்றார். அந்த பாவம் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திச்சோ அதுபோல் அந்த பாவத்தை நான் கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்றாராம். அது மூச்சு படி உலகம் அப்புறமா எடுத்து காட்டுவார். அதை தான் இங்கே சொல்ல வர்றார் சுவாமி. பாரமாய பழைய வினையை பற்றறுத்து விரகராயிருப்பார் அடியறுத்து நெடுஞ்சுவர் தள்ளுமா போலே சவாசனமாக போக்கி நித்திய சூரிகளுக்கும் பாபசங்கையை உண்டு ஆகிலும் இவர்க்கில்லாதபடி பண்ணி. இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் அற்புதமாக. என்னென்ன, நித்திய சூரிகளுக்கு பாவமே கிடையாது, அவர்கள் பாவமே அண்டாது. ஏன் அப்படின்னா எப்பொழுதும் பகவானே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சொரூபானுரூபம் அவர்கள் எப்பொழுதோ கை வந்தது, எப்பவுமே இருப்பது. நான் பகவானுக்குத்தான் அடிமை, மற்ற யாருக்கும் நான் அடிமை கிடையாது, பகவானுக்கு அந்த கைங்கரியத்தை தான் நான் செய்வேன் அப்படி எப்பவுமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆதி முதல் கொண்டே. அப்போ அவர்கள் பாவம் கிடையாது இல்லையா? அப்போ பழைய வினை கிடையாது இல்லையா? அப்போ இங்கே திருப்பாணாழ்வாருக்கு இந்த பாபத்தை எல்லாம் போக்கி பற்று அறுத்து இப்போ எப்படி ஆகிட்டாராம்? தாயார் மார்பில் இருந்து அந்த கடாட்சத்தால் பெருமாள் என்ன பண்ணுறாராம்? சர்வாவேப்பி மோட்சிஷ்யாமி. நித்திய சூரிகள் எப்படி எந்த ஒரு பாபகர்மாக்களும் இல்லாதவர்களை போல இவர் ஆகிட்டாராம் திருப்பாணாழ்வாரை. அதான் சொல்கிறார், பற்று அறுத்து வீர விரகராயிருப்பார் அடியறுத்து நெடுஞ்சுவர் தள்ளுமா போலே சவாசனமாக போக்கி நித்திய சூரிகளுக்கு பாபசங்கை உண்டாகிலும் இவருக்கு இல்லாதபடி பண்ணி. அவருக்கே இருந்தாலும் இருக்குமா? யாருக்கு? நித்திய சூரிகளுக்கு. இவருக்கு ஒன்றுமே கிடையாதான், மொத்தத்தையும் போய்கிட்டாராம். அப்படி சொல்கிறார் அற்புதமாக.
அப்போது அடுத்து சொல்கிறாரு, என்னை பாபத்துக்கு போக்கடி அறியாத என்னை பாபம் படும் ஆகரமான என்னை என்றுமாம் அகமோததிகி தன் வாரமாக்கி வைத்தான். அதாவது என்ன சொல்லிட்டு வராருன்னு சொன்னேன், இப்போ ஒரு பெரிய ஒரு சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சுவரை அப்படியே போய் அப்படியே விழுந்துடும். இப்போ பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் பார்த்துருப்போம், கீழே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது அதுக்குன்னு ஒரு வெடிகுண்டை வச்சு எங்கள் பக்கத்தில் எந்த ஒரு இது இல்லாமல் அப்படியே கீழே தள்ளிடுவாங்களாம். அதுபோல் இவருடைய பாப கர்மாக்களை எப்படி போக்குறாராம், ஒரு போக்கறிய ஒண்ணாதபடி அந்த பாபம் படும்படி அதையெல்லாம் அப்படியே தள்ளிட்டாராம். முழுக்க தள்ளிட்டு நித்திய சூரிகளுக்கு சமமாக இவரை ஆக்கி அவரோடு சந்தோஷப்படுகிறாராம். அது அடுத்து சொல்கிறாருங்க, தன்வாரமாக்கி வைத்தான். அப்போ இதையெல்லாம் போக்கினதால தான் இவன் பகவானுடைய அருகிலே செல்வதற்கு உகந்த நேரமானது, பகவானை அனுபவிப்பதற்கு ஏதுவானது. அப்போ பகவான் தன்னுடைய அருகிலே அழைத்து கொண்டு அவரை ஸ்பரிசிக்கிறாராம். தன்வாரம் ஆக்கி வைத்தான். தான் என்றால் பட்சபதிக்கும்படி பண்ணினான். என் காரியம் தனக்கு கூறாக என் பேரிலே தனக்கு இருப்பென்று தன் பேரிலே எனக்கிருப்பாக்கினபடியே அன்றியே விஷயாந்தரங்களை விட்டு தன்னையே கூறாக பற்றும்படி பண்ணினான். அடுத்து என்ன சொல்ல வராருங்க, தன் காரியமாக பண்ணினானா. என்ன சுவாமி, இது திருப்பானாழ்வாருடைய பாவம் அல்லவா, பாரமாய பழைய வினைகள் அல்லவா, அப்போ அவருக்காகத்தானே பண்ணான்னு சொல்லணும். இப்போ இவருக்காக பண்ணாரு அப்படி சொன்னா, அவன் என்னுடைய உத்தம அடியவன், ஆகையால் இந்த பாபத்தை எனக்காகவே நானே போக்கிக்கிட்டேன், ஆகையால் அவருக்கோசம் அதை பண்ணலை, எனக்காகவே நான் பண்ணுகிறேன். இதைத்தான் இங்கே அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் சுவாமி இங்கு. அன்றியே விஷயாந்திரங்களை விட்டு தன்னையே கூறாக பற்றும்படி பண்ணினான். அந்த பாவங்களை போக்கினதும் அல்ல, இந்த திருப்பானாழ்வாருக்கு விஷயாந்திரங்களிலே இருக்கக்கூடிய பற்றையும் போக்கிட்டாராம். விஷயாந்திரங்கள்ல என்ன, நேத்திக்கே பார்த்தோம் இல்லையா, ஐங்கருவி கண்ட இன்பம். கண்ணானது அழகான வஸ்துவை பார்த்தா ஆசைப்படும், ஆனால் அந்த அழகு பகவான் அழகை மட்டும்தான் சேவிக்கணுமே தவிர மற்ற அழகை சேவிக்க கூடாது. வாயானது பகவான் நாமதேயத்தை தான் சொல்லணும், கண்ட வார்த்தையை சொல்லக்கூடாது. காதானது பகவானுடைய இசையைத்தான் கேட்கணும், கண்ட இசையை கேட்கக்கூடாது. இதெல்லாம் விஷயாந்திரம். அப்போ இந்த விஷயாந்திரத்தில் இருக்கக்கூடிய பற்றை பகவானானவன் திருப்பானாழ்வாருக்கு போக்கி பழைய வினைகளையும் அறுத்து தன்னோடு ஆக்கி கொண்டார். அடுத்து சொல்றாரு, இங்கே நுலம் புகுந்தான் வாலி புக்க விடத்தே மாலையிட்டு அமைத்து மகாராஜர் இருந்த குறும்பு செலுத்தினா போலே யாக ஒண்ணாது என்று என் சொரூப ஞானம் குலையாதபடி என் நெஞ்சிலே வந்து புகுந்தான் அனசந்தனையகா. அடுத்து இன்னொரு பிரமாணத்தை சொல்றாரு. இங்கே ஒரு அசுரனோட ஒரு வாலியானவன் யுத்தம் பண்ணுவான். அப்போ யுத்தம் பண்ணும்போது வாலி என்ன பண்ணுறான், காவலுக்கு சுக்ரீவனை வெளியே நிறுத்தி விடுகிறான். குகைக்குள்ள யுத்தம் நடக்கும். அது 6 மாத காலமாக யுத்தம் நடக்கும். அப்பேற்பட்ட அசுரன் அவன். அப்போ வாலிக்கும் அசுரனுக்கும் சண்டை நடக்குது, நடந்து கொண்டே இருக்கிறது. உள்ளிருந்து ரத்தமாக வருது. சுக்ரீவன் என்ன நினச்சிட்டாரு, அடடா நம்ம அண்ணன் தான் இறந்துட்டார் போலகுது. அப்போ அந்த அரக்கனானவன் திரும்பவும் வந்து நம்முடைய கிஷ்கிந்தையை அழித்தால் நாம் என்ன பண்ணுவோம், அது ஒரு பெரிய பாறாங்கல். அந்த பாறாங்கலை எடுத்து அந்த குகையை மூடி அங்கேருந்து யாரும் திறக்காதபடி விட்டுட்டு வந்துடுறார். யாரும் சுக்ரீவன். அதுக்கப்புறம் இந்த வாலியானவன் அந்த அரக்கனை கொன்று வெளியே வந்து பார்த்தா பாதை மூடி கிடக்கிறது. அவனுடைய கோபத்தில் அந்த பாறாங்கல் எட்டி உதச்சி வந்து சுக்ரீவன் அடின்னு அடிக்கிறான் வாலி. ஏன் அப்படின்னா, தப்பாக அர்த்தம் பண்ணி கொண்டான் இந்த வாலி. நான் உள்ளவே போயிட்டு நான் அப்படியே செத்துன்னு நினச்சிட்டியா, இந்த அரசுக்காக என்னை கொல்ல நினைத்தாயா, அப்போ இந்த அரசுக்காக அண்ணனையே கொல்ல துணிந்தாயா அப்படின்னு தப்பாக நினைத்து கொண்டு சுக்ரீவனை அடிக்க வர்றார். சுக்ரீவனானவன் இங்கே வந்து சொல்கிறார் விஷயத்தை. ஆனால் விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் 6 மாத காலம் அப்புறம் வரல. அதனால தான் அங்கே இருக்கிறவங்களாம் வற்புறுத்தன் பேரில் அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கிறார். அப்புறம் மன்னிப்பு கேட்குறார் வாலி வந்ததுக்கு அப்புறம். இல்லை அண்ணா, நான் இந்த ஆட்சிக்காக இது மாதிரி நான் செய்யலை. அந்த அரக்கன் வந்து திரும்பவும் நம்ம நாட்டை நலிந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஆகையினால் அந்த இடத்த மூடிட்டு வந்தேன். நான் என் மேலே தப்பாக நினைக்காத, என்னை மன்னிச்சுடு, இப்போவே ராஜ்யத்தை நான் கொடுக்குறேன், நீயே ராஜ்யம் பண்ணு, நான் உனக்கு அடிமை தொழில் தான் நான் செய்வேன், நான் உனக்கு சேவகன் தான், நீ என்னுடைய அண்ணன் அல்லவா அப்படி மன்னிப்பு கேட்குறேன். அப்போ உடனே இவன் நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணி இருக்கணும், மன்னிச்சுட்டு சரின்னு ஒத்துக்கணும். ஆனால் இவன் ஒத்துக்கலை.
மன்னிக்கல. அவனை அடின்னு அடிச்சு துரத்தி அவன் மனைவியை அபகரிக்கிறான். அந்த நாட்டை விட்டே துரத்துறார். அவர் ஓடி வந்துடுறார். அதனாலதான் வாலியை பகவானானவன் கொல்கிறார். ஏன்? தம்பியின் மனைவியை அபகரித்தான். ஆகையினால் ஒன்று. இரண்டாவது, மன்னிப்பு கேட்டு ஒருத்தன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, காலிலே விழுந்துட்டான்னு சொன்ன அவனை மன்னிக்கணும்னு சாஸ்திர தர்மம். ஆகையால் அதை செய்யலை. ஆகையினால் பகவான் முதல்ல வாலியை கொண்டுட்டு, ஏன் அப்படின்னு சொன்னால், பிறன் மனைவியை எவன் அபகரிக்கிறானோ அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இப்போ ராவணனுக்கு தண்டனை கொடுத்துட்டு வாலிக்கு தண்டனை கொடுக்கலன்னா ராவணன் என்ன சொல்லுவான்? அவங்க கூட தான் தம்பி மனையை அபகரிச்சிட்டான், அப்போ அவனுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமான்னு ராவணன் கேட்பான்ல. ஆகையினால் இவனை தண்டிச்சுட்டு அப்புறம் அவனை போய் தண்டிச்சாராம். அதை எடுத்துக்காட்டுவோம் அற்புதமாக. இதை ஏன் இங்கே சொல்ல வராருன்னு சொன்னால், திரும்பவும் வந்து இது போல பிரச்சனை வருது. இந்த பாப வினைகள் பகவான் போக்கிறாருன்னு சொல்கிறோமே, திரும்பவும் அது மாதிரி இங்கு வருமா அப்படின்னு சந்தேகம். அதுபோல் இங்கு வரவே வராது. ஏன்னா நம் பாபத்தை போக்கக்கூடியவன் யாரு? பகவான் ஸ்ரீமன் நாராயண அசகாய சூரன். அதை சொல்கிறார் இங்கே. அனசந்தயகா முண்டகோபனிஷத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை எடுத்து காட்டுகிறார். இங்கு ஞானமாகிற அழகிய இறக்கை உடையவனும் சமானமான எப்பேற்பட்ட குணங்களை உடையவனும் எப்போதும் கூடியிருப்பவனுமாய் என்று எடுத்து காட்டுகிறார். என்ன அப்படின்னு சொன்ன, இந்த சர்வேஸ்வரன் இவனுடைய கோபம்தான் பாவம். பாவம்னா என்ன, கர்மானா என்ன அப்படின்னு சொன்ன, எவன் ஒருவன் அதர்மத்தை மீறி செய்கிறானோ அது பாப கர்மாக்கள். அப்போ பகவானுடைய கோபமானது வரும். அந்த கோபம் தான் அவனுக்கு பாபமாக வரும். அதுதான் கர்மா. அப்போ அந்த கர்மா கூடியிருத்து போயிருக்கிறது. அப்போ பகவான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ நம்மகிட்ட சரணாகதி பண்ணிட்டான். பல கல்ப கோடி காலம் இவன் பாபத்தை பண்ணிட்டான். அப்போல்லாம் நமக்கு கோபம் வந்தது. அப்போ அவன் பாப கர்மாக்கள் நிறைய இருக்குது. சரி, இப்போ தான் வந்து மன்னிப்பு கேட்டான்ல, சரணாகதி பண்ணிட்டான்ல, ஆச்சாரி மூலமாக பண்ணிட்டானே, தாயார் புருஷகாரம் இருக்கிறதே, தாயார் மன்னிக்க சொல்கிறாளே, சரி நான் மன்னிச்சிட்டேன், அப்போ கோபம் போயிடுச்சு, அப்போ பாவம் தானே போயிடுச்சு இல்லை, அப்போ வினைகள் தானே போயிடுச்சு இல்லை. ஆகையினால் திரும்பவும் அந்த கர்மா நமக்கு வராது, பயப்படாதீங்கன்றார். அதான் நீங்கள் சொல்ல வர்றார் அற்புதமாக. அடுத்து சொல்கிறார் இங்கே என்கிறபடியே, இத்தோடு எடிட்டிருக்கும் அவனுக்கும் இத்தால் அல்லது செல்லுகிறது இல்லை, கோரம் இத்தவம் இத்தியாதி. கோரமாத்தவம் செய்த நன்கொல் அறியேன், பாரமாய பழவினை பற்றறுத்து என்னைத்தன் பாரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகுந்தான். அதுக்கப்புறம் என்ன, என்னுள் புகுந்து சொரூப ஞானத்தை கொடுத்தார், வைத்ததன்று என்னுள் புகுந்தான். இதுக்கு நான் என்ன பண்ணேன், கோரமாத்தவம் செய்த நன்கொல் அறியேன். இந்த பகவானானவன் ஒவ்வொரு உள்ளத்திலையும் வந்து ஞானத்தை கொடுப்பானால் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கத்தி முனையில் தவம் பண்ணுறாங்க, நெருப்புக்கு உள்ளே இருந்து தவம் பண்ணுறாங்க, அவர் தண்ணிக்கு உள்ளே இருந்து தவம் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள்கிட்டெல்லாம் போல கோரமா தவம் செய்த நன்கொல் அறியேன் அப்படின்றார் அற்புதமாக. கோரமான தவமா, எப்பேற்பட்ட கோரமான தவம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இங்கே எடுத்து காட்டுறாங்க. அந்த காலத்தில் ஞான யோகம் சொல்லுவாங்க. அந்த ஞான யோகம், அந்த ஞான யோகத்தால் யாராவது பகவானை அடைய முடியுமான்னா ரொம்ப கஷ்டமானது. நெருப்பு திகு திகு திகுதுன்னு எரியுமா, அந்த நெருப்புக்கு உள்ளே இருந்து தவம் பண்ணணுமா. எப்படி ஒரு கால் தூக்கி மேலே வச்சு தவம் பண்ணணுமா, ஒரே வரல வெள்ளக்கீழே வச்சுட்டு உடம்பெல்லாம் மேலே இருக்குமா, இப்படி தவம் பண்ணணுமா. ஊசி இருக்கும், ஊசிக்கு மேலே கையை வச்சுக்கிட்டு தவம் பண்ணணுமா. இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அப்போது இதை எடுத்து காட்டுறாங்க பெரியவங்க. அதுபோல் ஒரு ரிஷி தண்ணிக்கு உள்ளே போய் தவம் பண்ணுறார். தவம் பண்ணவர் என்ன, கொஞ்ச நேரம் கண்ணை திறந்து பார்த்தார். ஒரு மீன், ஒரு ஆண் மீன் ஒரு 60 பெண் மீனோட குழாவி 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 வாழுதான். பட்டுன்னு ஞானோதயம் வந்துடுச்சு. உனக்கு என்ன சக்தி இருக்கு, நீ 60 பெண்ணோட வாழற, எனக்கு எவ்வளோ சக்திக்கு தெரியுமா அப்படின்னு மேலே வந்தார். மேலே வந்து அந்த நாட்டு மாந்தாதான்னு பேர், அவருக்கு 60 பொண்ணு, 60 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்குறாரு. இவர் போனது தவம் பண்ணோம். தவம் பண்ணவர் தவம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தானே. நீ கண்ணை ஏன் திறந்து பார்க்குற, கண்ணை திறந்து பார்த்ததால் வந்த வினை. உடனே ராஜா பார்க்குறாரு, என்னடா அது எவ்வளோ கைவனாக இருக்கிறாரு, முனிகிறாரு, பொண்ணு கொடுக்கலன்னா அப்புறம் ஏதாவது சபிச்சுடுவார் பாலுக்குதே, நீ போய் அது கூட ஒரு பொண்ணு கேட்டால் 60 பொண்ணையும் கொடுறான்றார். சரி, என் பொண்ணுக்கிட்ட மோதத்தை வாங்க கல்யாணம் பண்ணி தரான்றார். இவர் போனார்,
மன்மதனை கூப்பிட்டாரு, உடம்ப கொர்றான்ட்டார். ஏன்னா இவருக்கு சக்தி இருக்கு. ஏன்னா தபோபலம் தான், தபோபலன் பேர். தபோபலத்தால் மன்மதனை கூப்பிட அந்த மன்மதன் சரீரம் கிடைக்க, இந்த மன்மத சரீரத்தை 60 பேர்கிட்ட காட்ட, 60 பேர் மோதத்தை கொடுத்துட்டாங்க இவர்கிட்ட. அந்த 60 மோதத்தை கொண்டாந்து ராஜா கிட்ட கொடுக்க, இவர் பார்த்தா இதுனாடா இது 60 பேர் ஆசைப்படுறாங்க பழகுது, சரி பண்ணு. 60 பேர் சௌபரின்னு பேர், இது முனிவர் பேர். ஆபாச விருந்துக்கு சௌபரியை போலன்னுவாங்க. இவரும் அதே மாதிரி போனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 60 பேரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். தவம் பண்ண வந்தவர், பரபிரமத்தை அடைய நினைத்தவர், கோரமா தவத்தை செய்ய வந்தவர், தண்ணிக்கு உள்ள போய் கொஞ்ச காலம் கண்ணை திறந்து பார்த்தார், அந்த லௌகிகத்தில் மாட்டிக்கிட்டார். உடனே ராஜா மாந்தாதா போய் பார்க்குறாரு, நம்ம பொண்ணுங்கெல்லாம் நல்லா வாழறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா பொண்ணை கொடுத்துட்டா அப்பப்போ போய் பார்த்தா தானே பொண்ணு நல்லா வாழறாளா இல்லையான்னு தெரியும். இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த காலத்தில் நடக்கிற மாதிரி வாழா வெட்டியாக ஒன்று வந்துடணும். புத்திசாலியாக இருந்தால் அந்த பொண்ணு அங்கேயே தன்னுடைய திறமையை காட்டுவா, திறமை இல்லாதவோ ஓடிந்துருவா. அப்படியே வந்தாலும் இங்கே இருக்கிறவங்களாவது கொஞ்சம் புத்திமதி சொல்லி அதை அனுப்பணும். அதை அனுப்பலை பரவாயில்ல, வந்த வரைக்கும் லாபம், இவங்க இருந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதான், அதோ கதி. அப்போ போய் பார்க்கணும் இல்லையா? அதனால இவர் போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா தன் பொண்ணுக்கிட்ட பேசுகிறார், என்னம்மா உன் கணவன் நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு. அந்த அம்மா சொல்கிறா, எந்த குறையும் இல்லை, என் கணவன் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, ஒரே குறை தான். என்ன ஒரே குறை? என் தங்கச்சி வீட்டுக்கு போக மாட்டேன்றார், இங்கேயே இருக்கிறார். அடுத்த பொண்ணுக்கு போனால் அதுவும் அப்படியே சொல்கிறான். 60 பேர் இப்படியே சொல்கிறாங்க. ஆபாச விருத்திக்கு 60 அப்படின்வாங்க. 60 பொண்ணு இதே மாதிரி சொல்கிறான். உடனே இவர் பார்த்துட்டாரு மாந்தாதான், அடடே இவர் 60 பொண்ணை கல்யாணம் பண்ணது பெருசு இல்லை, 60 உருவம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பேர் ஆபாச விருத்தின்னு பேர் இது. அப்போ என்னன்னு சொன்ன, ஏதோ கோரமா தவத்தை செஞ்சவர், கொஞ்ச காலம் கண்ணை திறந்து பார்த்தவர், அந்த மீனானது 60 மீனோடு வாழ்ந்து கொண்டு இருந்தது. மீனுக்கே இவ்வளோ சக்தின்னா எனக்கு எவ்வளோ சக்தின்னு காட்ட வந்துட்டாராம். அப்போ அது போல தவமெல்லாம் நான் பண்ணனான்னா, அந்த தவமெல்லாம் நான் பண்ணலை, ஆனால் அந்த பகவான் என் உள்ள வந்து என்னை புகுந்து கொண்டானே, கோரமா தவம் செய்தனர்கள் இல்லை, என் உள்ளம் புகுந்து கொண்டு பகவானானவன் என்னை ரட்சிக்கிறான். அதான் எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக. கோரமாத்தவம் இத்தியாதி இப்பேற்றுக்கடி என்னென்று பார்த்தார், இந்திரியங்களை ஒருத்து மகா தபசை பண்ணினேனோ அருகிலே நான் அறிய ஒன்றும் இல்லை, இப்படி சங்கிப்பான் என்னென்னில் பெற்ற பேர் அப்படிப்பட்டாருக்கும் கிடைக்கும். அது ஆகையாலே அவன் தானே நதி தீரத்திலே கிடந்து தபசு பண்ணினாலே சொல்லிட்டார் பாருங்க. நதி தீரத்திலே கிடந்து தபசு பண்ணி அருகிலேன், அது எங்க இங்க அற்புதமாக எடுத்து காட்டுகிற, நதி தீரத்திலே கிடந்து தபசு பண்ணினானோ அருகிலேன் கோரமான தபசாகிறது, அத்தலை காக்க தம்மை அழிய மாறின பெரிய உடையாரை போலே இருக்கை. அற்புதம். இன்னொன்று சொல்றார் அற்புதமா, சரி பகவானுக்காக ஏதாவது நீ பண்ணியா? நான் அந்த பகவானுக்காக கூட நான் ஒண்ணுமே பண்ணல. பெரிய உடையார் யாரு? ஜடாயு. ஒரு சீதா பிராட்டியை காப்பதற்காக ராவணனோடு சண்டை போடுகிறார். பாரு, ராமாயணம் இல்லாமல் இந்த பாட்டே கிடையாது. ராமாயணம் தான் இதில் எல்லாமே வரும். ஏன்னா ராமாயணம் சரணாகதி காவியம். நம்முடைய சம்பிரதாயத்தில் நமக்கு தூணே எதிரான ராமாயணம் தான். அப்போ இங்கே சொல்கிறார் அற்புதமாக, பெரிய உடையாரை போலே அப்படிப்பட்டார் கிடைக்குமாக அவன் தானே என்ன பெரிய உடையாரை போலே இருக்கை. அப்படியா நான் இருந்தானா? அப்படி கூட நான் இல்லையே. அப்போ அந்த பெரிய உடையார் அந்த ஜடாயுவுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்கும். அப்போ சண்டை நடக்கும்போது இவர் எப்பயுமே உண்மை பேசுவார் ஜடாயு, ராவணன் பொய் பேசுவான். நிகராக சண்டை நடக்குதான் இவருக்கும் அவருக்கும். அப்போது ராவணன் கேட்குறான், உன் உயிர் எதங்க இருக்குது அப்படின்னு. உன் உயிரை சொல்லு, அப்போ தான் என் உயிரை சொல்லுவான். அவன் பொய் சொல்கிறான், என்னுடைய உயிர் என் தலையில் இருக்குது. இவர் உண்மையை சொல்லிடுறாரு, என்னுடைய உயிர் ரெக்கையில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவனுடைய வஜ்ராயுதத்தால் அந்த ரெக்கையை அடிச்சிடுறான். எப்பவுமே உண்மை தான் சொல்லுவான், பொய்யை தானே சொல்லுவான். அப்போ சரி நிகர். அப்போ பாரு, ஒரு சீதா பிராட்டிக்காக, ஒரு ராமனுக்காக தன் உயிரையே நீக்கிறார். அப்போ அவர் கொற்றுயிரும் கொலவுயிருமாக நிற்கிறார். அப்போ ராவணன் சீதா பிராட்டி கவர்ந்து சென்று விடுகிறார். அப்போ இளைய பெருமாளும் ராமனும் அந்த காட்டு வழியாக வராங்க தேடிக்கிட்டே. ஏ மரமே பார்த்தாயா, ஏ செடியே பார்த்தாயா, ஏ கொடியே பார்த்தாயான்றார். ஒரு மரத்தை பார்த்து சேர்த்து கட்டிக்கிட்டு அழறாராம். அப்படி தேவர்கள்லாம் பார்க்குறாங்க, இது என்னடா இது, சர்வேஸ்வரன் பரபிரம்மன் ஏன் இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ராவணனானவன் மனிதனை துச்சமாக மதித்தான், விலங்குகளை துச்சமாக மதித்தான்.
அதனால நான் சாதாரண மனிதன் காட்டணும். அதுக்காக ஒரு சாதாரண ஒரு மனிதனை போலவே அப்படியே பண்றாராம். ஆனா நிஜமா இங்க மனைவி வேற பிரிஞ்சிட்டார். அந்த துன்பமும் இருக்கிறது. அப்ப அந்த துன்பத்தோடு இப்ப விலங்குகள் சாதாரண ஒரு குரங்க வச்சு அவனை கொண்டுட்டார். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்ன, எப்பேற்பட்ட ஒரு வீராதி வீரனாக இருந்தாலும் நான்கு அகங்காரம் மமகாரம் இருந்து பிறர் பொருளை ஆசைப்பட்டு பிறருக்கு துரோகம் பண்ணால் இது போல் தண்டனை கிடைக்கும்ன்றது இது பிரமாணம். அதைத்தான் இங்கு ராமரானவர் அங்க நடிச்சு காட்டுறார், நடந்தும் காட்டுறார். அப்ப அதையெல்லாம் கேட்கும்போது அப்பதான் இந்த குற்றுயிரும் குசலருமாக சுவாமி ஜடாயு விழுந்து கிடக்கிறார். அப்பதான் அங்க பார்க்கும் பொழுது அங்க அவரு சொல்றார், அந்த இடத்துல குற்றுக்குறமா இருந்து அவருக்கு எல்லாமே ஈமக்கிரிகள் இவர் பண்றார். அப்ப அந்த இடத்துல அவர் இறக்கும் தருவாய், ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த இடம்னு சொன்னா திருப்புக்குடி சொல்லுவாங்க. அதே மாதிரி புல்லம் போதங்குடி இரண்டு எடுத்து காட்டுவாங்க. அந்த இடத்துல ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுக்குறார். இறக்கும் தருவாயில நிற்கிறாரு ஜடாயு. ராமரை பார்க்கிறார், அவர் அழகா பார்க்கிறார். ராமருக்கு ஒரு மங்களாசாசனம் பண்றார், ஆயுஷ்மான் நீர் நல்லா இரு நல்லா இரு. இவர் சாவ போறாரு. அவர் சொல்றாரு ராமரை பார்த்து, ராமா நீ நல்லா இரு நல்லா இரு. அப்ப என்னென்ன, இதுதான் உயர்ந்த கைங்கரியம். தான் இறக்க நேர்ந்தாலும் தான் அழிய நேர்ந்தாலும் பகவானுக்கு என் வருமோ, அதான் சொரூபானுரூபமான கைங்கரியம். அது போல நான் இருந்தனா, யார் திருப்பானாழ்வார் இங்க கேட்கிறார். அந்த கைங்கரியத்தை பண்ணார். உடனே ராமர் அங்க ஒரு பிள்ளையானவன் எப்படி தகப்பனுக்கெல்லாம் ஈமக்கிரியை அதை பண்றார். அதனால திருப்புக்குழியில பார்த்தேன்னு சொன்ன அற்புதமா இடது பக்கம் இருக்கக்கூடிய தாயார் வலது பக்கம் இருப்பா, வலது பக்கம் இருக்கக்கூடிய தாயார் இடது பக்கம் இருப்பா. ஏன்னா அந்த ஈமக்கிரி நெருப்பு சுட்டாராம், அந்த நெருப்பு தாயாருக்கு ஆவலையாம், அதனால மாறி இருந்தாங்களாம். அது எடுத்துக்காட்டும் அற்புதமாக. அப்போ அந்த இடத்துல இங்கே சொல்றாரு, அது போல கைங்கரியம் நான் என்ன பண்ணனா. அப்போ கோரமா தவமும் செய்யல, பெரிய உடையாரை போல நான் பகவானுக்கு கைங்கரியமும் பண்ணல. ஆனால் பகவானுடைய காருண்யை, பேர்பட்ட காருண்யை என் உள்ள புகுந்து கொண்டு எனக்கு அடிமையாக்கினானே, இந்த பகவான் என்னை அடிமையாக்கினானே அப்படி எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக. அவர் யாரு? அரங்கத்தம்மான் அப்படின்ட்டார். இப்பேற்றுக்கு ஆற்றங்கரையை பற்றி கிடந்து தபசு பண்ணினானாலும் அவனாயிருந்தது இச்சீரிய பேற்றுக்கு வேறு உபாயம் உண்டாக மாட்டாதே. அடுத்து இன்னொரு சொல்றார், ஆற்றங்கரையை பற்றி கிடந்து தபசு பண்ணினானாம். அப்படி திருப்பிட்டார். இதுதான் நம்ம பெரியவாச்சான் பிள்ளை தான். இந்த ராமனானவன் இந்த திருப்பானாழ்வார் வேண்டும் என்பதற்காக இரண்டாற்றங்கரையிலே தபசு பண்ணி கொண்டிருக்கிறானாம். திருப்பானாழ்வார் என் நெஞ்சிலே இங்கே வர வேண்டும், திருப்பானாழ்வார் இங்கே வர வேண்டும், திருப்பானாழ்வார் இங்கே வர வேண்டும் என்று இரண்டாற்றங்கரையிலே படுத்துக்கொண்டு யாரு? பெருமாள் தபசு பண்றாராம். அப்படி சொல்ற எவ்வளவு அற்புதம். இப்பேற்றுக்கு ஆற்றங்கரை பற்றி கிடந்து தபசு பண்ணினானானும் அவனாயிருந்தது. அப்ப இந்த தபசெல்லாம் நான் பண்ணல, இந்த பெருமாள் தான் தபசு பண்ணிங்கிறார். நான் வருவனா அப்படின்னு தபசு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் இங்க சொல்றாரு அற்புதமாக. அவர் யாரு? திருவார மார்பதன்றோ, பெரிய பிராட்டியாரையும் ஆரத்தையும் உடைத்தான மார்வன்றோ தமக்கு பற்றாசாக தாய் நிழலிலே ஒதுங்குகிறார். அப்ப ஏன் எனக்காக இந்த பகவான் ஏன் ஏங்கணும்? என்னுடைய தாயாருடைய கடாட்சம் எனக்கு கிடைத்தது. என் தாயார் என்னை அனுகிரகித்து விட்டால், என் தாயாரானால் எனக்கு அனைத்து விதமான சொரூபானுரூப கைங்கரியத்தை உணர்த்தி விட்டால், அப்ப இப்பேற்பட்ட ஒரு அடியவன் கிடைக்கணும் பகவான் ஏங்குறானா? பகவத்கீதையில பகவானே சொல்லிட்டான், அர்ஜுனா என்னையே எல்லாமாக பற்றி இருக்கக்கூடிய ஒருவன் இல்லையே அப்படி ஏங்குறாராம். அதை எடுத்து காட்டுறாங்க அற்புதமாக பெரியவங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கலியுகம் பிறந்து கலியுகம் நாளைக்கு பிறக்க போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாலே கண்ணன் மோட்சத்துக்கு போறார். அப்போ மோட்சத்துக்கு போகும்போது என்ன சொல்றாரு பகவத்கீதையில் அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க பெரியவங்க. என்னையே எல்லாமாக பற்றி இருக்கக்கூடிய தாரக போஷக அனைத்தும் கண்ணன் கண்ணன் கண்ணன், யாருமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே மோட்சத்துக்கு போறார். யாரு? பகவான் கண்ணன். அவர் போன 42ஆம் நாள், கலியுகம் பிறந்து 42ஆம் நாள் வரார். எல்லாம் கண்ணன், உண்ணும் சோறும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன். இவர் நிற்கிறார். அப்போ வெறும் அற்புதமாக எடுத்து காட்டுறாங்க வார்த்தா மாலையில. பாவியே பல்லிலே பட்டு தெரிக்குமா போலே, ஒரு அற்புதமான ஒரு மல்கோவா பழம். மல்கோவா பழம் ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்ம கட் பண்ணி வாயில் சாப்பிடலாம் அப்படி கிட்ட போகிறோம். அந்நேரத்துக்கு யாரோ திடுதுன்னு ஃபோன் அடிக்குது, யாரோ டேன்னு கூப்பிட்றாங்க. இந்த வாய் கிட்ட போன பழம் கீழே பட்டு விந்து போச்சு. கீழே பார்த்தா மணலில் விந்து போச்சு.
இப்போ வாய்க்கிட்ட வந்த பழம் பல் தடுக்கி இப்படி கீழே போயிடுச்சே அப்படின்னு கஷ்டப்படுறதா, இல்லை இந்த பழத்தை அனுபவிக்கிறதா, ஐயோ இப்பேற்பட்ட பழம் நமக்கு கிடைக்கலன்னு அழுதுகிட்டே போனாரே அவருக்கு கவலைப்படுறதா, என்னன்னு சொன்ன பாவியே பல்லிலே பட்டு தெரிக்குமா போலே அப்படின்னு சொல்லும்போது யார்? சிவன் நாதமுனிகள் சொல்லக்கூடிய வார்த்தாமாருடைய வார்த்தை என்னென்ன, அவராவது ஒரு 50 நாள் இருந்துட்டு போயிருக்கலாம், இவராவது ஒரு 50 நாள் முன்ன அவதாரம் பண்ணியிருக்கலாம். அவர் சர்வேஸ்வரன், நம்மையே எல்லாமாக பட்டிருக்கக்கூடிய அடியவன் வரான்னு அவருக்கு தெரியாதா? தெரியுமே. அப்போ அவராவது ஒரு 50 நாள் இருந்திருக்கலாமே. அப்போ இவர் யாரு? நம்மாழ்வார். இப்போ நம்மாழ்வாருக்கு தெரியும் பகவான் கண்ணனை பற்றி என்னமா பாடுறார். அப்போ கண்ணுடைய பக்தின்னு சொன்னால் பகவான் நம்மாழ்வார் தான், வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்கிறோம். அப்போ எல்லாம் கண்ணன் கண்ணன், எல்லாம் கண்ணன் கண்ணன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மாழ்வாரானவர் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலும் எல்லாம் கண்ணனாகவே பாடுறார். திருவாய்மொழி முழுக்க பார்த்தா கண்ணனை பற்றி தான் இருக்கும், வேறு யாரை பற்றியுமே இருக்காது. மற்றவங்களை பார்த்தா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, ஆனால் கண்ணனை பற்றி நிறைய இருக்குது. அப்போ இவராவது ஒரு 50 நாள் முன்ன வந்து பிறந்திருக்க கூடாதா? அவர் நேரில் பார்த்துருக்கலாம், 2 பேரும் அனுபவிச்சிருக்கலான்னு சொன்னால் அதுதான் விதி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒன்று பிடிக்காதது நம்ம தலைமையில் கட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுதான் விதி, தலையெழுத்து அனுபவிச்சு தான் தீரணும்னு சொல்லுவோம். அதுபோல் அதுதான் விதி, பகவானுக்கே அதுதான் விதி, இந்த ஆழ்வாருக்கே அதுதான் விதி அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க பெரியவங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க சொன்ன, அப்போ இந்த பகவானானவன் இப்பேற்பட்ட ஒரு உத்தம அடியவன் நமக்கு கிடைப்பானான்னு ஏங்கிட்டு போனான் அல்லவா, அப்பேற்பட்ட உத்தம அடியவன் யாரு? இங்கே திருப்பானாழ்வார். அந்த திருப்பானாழ்வார் வருவார்ன்னு சொல்லி இரண்டாற்றங்கரைக்கு நடு மத்தியத்தில் தவம் பண்ணிக்கிறாராம். எப்பேற்பட்ட தவம்? கோரமா தவம். இந்த யாரு? ரங்கநாதன். அவர் யார்? அரங்கத்தம்மான். திருவாரமானவர் என்று எடுத்துக்காட்டு அற்புதமாக பெரிய பிராட்டியாரையும் ஆரத்தையும் உடைய தான மாறுதன்றோ தமக்கு பற்றாசாக தாய் நிழலிலே ஒதுங்குகிறார். இவனை குறித்து தேனைக மைத்ரி பவதோ என்றும், அவனை குறித்து நாகச்சின்னின் அபராத் கதிகி என்றும், சிறையிலே இருந்து சேரவிட பார்க்கிறவள் மார்பிலே இருந்தால் சேரவிட சொல்ல வேணுமோ. அற்புதமாக சொல்லிட்டார் இன்னொரு விஷயத்தை. நகச்சின் அபராத் கதி தேனைவ மைத்ரி பவத்து. சிறையிலே இருந்து விபீஷணாழ்வானை சேர்த்து வைத்தவள் மார்பிலே இருந்து என்னை சேர வைக்க மாட்டாளா? அப்ப என்னை சேர வைப்பதற்காகவே மார்பில் வந்தா அப்படின்ட்டார். யார்? திருப்பானாழ்வார். அவள் மார்பில் எதுக்காக வந்துக்கிறா? என்னை பகவானோடு சேர்ப்பதற்காக தான் மார்பிலே வந்து உக்காந்தாலாம், இல்லை வரவே மாட்டாலாம் அப்படின்னு அற்புதம் எடுத்து காட்டுகிறார். அது என்ன பிரமாணத்தை சொல்ற? நாகச்சின் அபராத் ததி, ராமாயணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் தான். எதுக்கு எடுத்தாலும் ராமாயணம் தான். அதாவது இந்த அனுமனானவர் அங்கே போய் இருக்கிறார், அனைத்தையும் முடிச்சுட்டு வந்து ராமரை சொல்லி யுத்தம் முடியுது. அப்போ இந்த இடத்துல விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணி அங்கே ஆட்சியில் அமர வைக்கிறார். இப்போ அங்கேருந்து இந்த நாட்டுக்கு வரணும், புஷ்பக விமானத்தை தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆஞ்சநேயர் சீதா பிராட்டிக்கிட்ட போய் கேட்குறார், அம்மா எனக்கு ஒரே ஒரு உத்தரவு மட்டும் கொடுங்கன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இத்தனை ராட்சசிகள் உன்னை படாத பாடுபடுத்தினார்களே, இவர்களை நான் பெரிய உருவாக எடுத்துக்கொண்டு இவர்களை என் கையிலே வைத்து கசக்கி பிழிஞ்ச வேண்டும் அப்படின்ட்டார். உடனே அந்த அம்மா சொல்லிட்டா, ஏ குரங்கே அப்படின்ட்டா. இது வரைக்கும் ஆஞ்சநேயரை யாரும் குரங்குன்னு சொன்ன ஆள் கிடையாது. நேருக்கு நேராக ஒரு பெண்ணானவள் ஏ குரங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன்னா அது சொன்னவள் யார்? தாயார். அப்போ தாயாரே சொல்லிட்டா, அப்போ எப்படி பயம் வரும் தானா? வேற யாரும் சொல்லிட்டு அடிச்சிருப்பார். ஏ குரங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. இவர் யாரு? நவவியாக்கிரத பண்டிதன், அனைத்தையும் கற்றவர். அவர்கிட்ட பேசணுன்னாவே ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணுமா. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட பேசினாவே ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஏதாவது வழி சொல்லி நம்மளை மடக்கிடுவாங்க. அப்போது அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் ஆஞ்சநேயர். அவரை பார்த்து இந்த ஏ குரங்கே அப்படின்ட்டான். என்ன தாயே அப்படின்ட்டார். யார் தப்பு பண்ணல? நகச்சின் அபராத் கதி. யார் இது? தாயார் சொல்கிற மாசு சகாவா? தாயாருக்கு நமக்கு சொல்லக்கூடிய சரம சுலோகமா? அப்போ என்ன சொல்கிறார்? நீ தவறு பண்ணலையா? நான் தவறு பண்ணலையா? உன் ராமன் தவறு பண்ணலையான்ட்டா. உன்னை தூக்கி வாரி போச்சு இவருக்கு. ஐயோ ஐயோ என்னடா அது, நம்ம தவறு பண்ணியிருப்போம், இந்தம்மா என்ன தவறு பண்ணியிருப்பா, ராமனே கொண்டாண்டால இவோ, ராம என்ன தவறு பண்ணா அப்படின்னு யோசிக்கிறார். அப்போது இந்த அம்மா நினைக்கிறார், சொல்லும்போது நீ என்ன தவறு பண்ண நினைக்கிறியா? உன்னை எதுக்காக அமிச்சார்? அம்பு விட்டவன் அம்பை நொந்து என்ன பயன்? அம்பு விட்டவன் யாரு? அம்பு யாரு? அம்பு விட்டவன் ராவணன். இந்த ராட்சசிகள் எல்லாம் அம்பு.
அம்பை யாரா நோவார்களா? அம்பை குத்தி என்ன பயன்? அதை சொல்றார் அற்புதமாக. இப்போ நீ என்ன தப்பு பண்றன்னு நினைக்கிறியா? உன்னை ராமனானவன் இந்த இலங்கைக்கு எதுக்காக அமிச்சார்? என்னை பார்த்துட்டு வரதான் அமிச்சார். இந்த இலங்கையை உன்னை யார் கொளுத்த சொன்னான்? இலங்கை முழுக்க கொளுத்திட்டல்ல, நீ பண்ண தப்பு. சரி, உன் ராமன் என்ன தப்பு பண்ணான்னு நினைக்கிறியா? இந்த ராமனானவன் அங்கே இருந்து கொண்டே என்னை மீட்டு இருக்கலாம். 10 மாசம் என்னைய விட்டு வச்சாருங்க. என்னை விட்டு வைக்கணுமா அவருக்கு? என்னை கதற வைக்கணுமா? என்னை அழ வைக்கணுமா? இது உன் ராமன் பண்ண தப்பு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்றியா? என் புருஷன் தப்பு பண்ணா உங்ககிட்ட சொல்லிங்க இருப்பார், அதான் நான் பண்ண தப்புன்ட்டான். அப்ப பாரு, இந்த இடத்துல தான் தப்பு பண்ணலையா, என் ராமன் தப்பு பண்ணலையா, நீ தப்பு பண்ணலையா என்று தவறு செய்தவர்களை கூட அங்கே காப்பாற்றுகிறாள் ஆஞ்சநேய இடத்திலே. இப்ப அப்பேற்பட்ட பாவமெல்லாம் நம்ம பண்ணலையே. அப்ப இங்க என்ன எடுத்து காட்டுறாரு அற்புதமாக? அப்ப இந்த பகவான் ஒரு உத்தம அடியவனுக்காக ஏன் தவம் பண்ண மாட்டாரா? கண்டிப்பா தவம் பண்ணுவார். இப்பேற்பட்ட இந்த அடியவளானவள் பாவமே பண்ணி பெரும் பாவி ஆனவர்கள் அந்த ராட்சசிகள். ஒத்த கொண்டு இருக்குமா, அந்த ராட்சசிகளுடைய பேரெல்லாம் சொன்னா நமக்கே பயம் வந்துடும். வால்மீகி ராமாயணத்தில் அற்புதமா சொல்றாரு. ஒருத்தருக்கு ஒத்த கொம்பு இருக்குமா, ஒருத்திக்கு கை இவ்வளவு பெருசா இருக்குமா, ஒருத்திக்கு உதடு இவ்வளவு பெருசா இருக்குமா, அந்த உருவத்தை பார்த்தா அப்படியே பயமா இருக்குமா. இப்பேற்பட்டவர்கள் 10 மாதமாக சீதா பிராட்டிக்கு துன்பம் கொடுத்தவர்கள். உன்னை அடிச்சிட்டா, உன்னை கட்சிட்டா அப்படின்னு அங்கங்க கிள்ளி வச்சிருப்பாங்களாம். அந்த அம்மாவுக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே செவந்து போயிருக்குமா. இதை எப்போ ஆஞ்சநேயர் மரத்து மேலேருந்து பார்த்துட்டாரு. அதனால இவங்களை கொண்டு இவர் நினைக்கிறார். ஆனா அப்பேற்பட்ட பாவியர்களை கூட ஆஞ்சநேயர்கிட்ட இருந்து காப்பாற்றி இங்கே ரட்சித்தாள் அல்லவா. அப்பேற்பட்டவள் மார்பிலே இருக்கிறாளே, அப்ப நம்ம ஏன் பகவானிடத்திலே சேர்த்து நமக்கு அனுகூலம் செய்ய மாட்டான்றதுக்கு சொல்றார் பிரமாணமாக அற்புதமாக என்று கொடுக்கிறார். ஆரம் அழகை மறைக்கைக்கு உடலாம் இத்தனையிலே சர்வபூஷண பூர்வகா என்னுமா போலே அடியேனை. அடுத்து என்ன சொல்றாரு இங்க? இந்த தாயாரானவள் மார்பிலே இருப்பது ஒரு அழகை போலே, ஒரு மருவை போல இருக்கிறது. அதான் ஸ்ரீவச்சன். ஒரு மருதானே. இப்ப சில பேருக்கு ஒரு மரு இல்லை ஒரு மச்சம் இருந்ததுன்னா ஒரு அழகு. அதுவும் இந்த மச்ச சாஸ்திரம்னே ஒன்று இருக்கு. இந்த மச்ச சாஸ்திரம் படித்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில மச்சம் இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு ஆள்காட்டியில் மச்சம் இருந்தால் அவர்கள் யாரை காட்டி உயர்த்தி சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்வடைவார்கள். அது மச்ச சாஸ்திரம். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல மச்சம் இருக்கும். அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த சில இடத்துல இருந்தால் அந்த மச்சமானது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சில இடத்துல மச்சம் இருந்தால் அவர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்காது, துரதிர்ஷ்டம். இது மச்ச சாஸ்திரம் சொல்லும். அதுபோல் பகவானுக்கு இருக்கக்கூடிய இந்த மச்சமானது மேலும் அழகை சேர்க்கிறதுன்னு எடுத்து சொல்லுகிறார் அற்புதமாக. அதுக்கப்புறம் சொல்றார், என்னுமா போலே அடியேனை முன்பெல்லாம் கூலி சேவகரை போலே அழகுக்கு தோற்ற அடிமை இது பிறந்துடைய அடிமை முந்தமுறதோ ராமஸ்யகா என்னுமா போலே பிராட்டி கடாட்சம் பெற்றவாறே தாசோகம் கோசந்திரகா என்னுமா போலே என்றானே ஆட்கொண்டது இழந்த சேஷத்தத்தை தந்தது. அடுத்து அற்புதமாக சொல்றார் இன்னொரு அர்த்தத்தை. அடியேனை ஆட்கொண்டது அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல ஆஞ்சநேயர் சீதா பிராட்டி இடத்துல தாசோகம் கோசலேந்திரகா அப்படின்னு சொல்லும்போது நான் தாசன்னு சொல்லி இருக்கணும் நியாயமா. யாரு? ஆஞ்சநேயர் சீதா பிராட்டி கிட்ட. ஆனால் அங்கே போய் அவர் என்ன சொல்றாரு? நான் ராமதூதன் வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டார். சீதா பிராட்டி பார்க்கல, இப்பதான் பார்க்கிறார். ஆகையால் அடியேன் என்பதை சொல்வதை விட தூதுவன் என்று சொல்லி அங்கே நிற்கிறார். சீதா பிராட்டை காண்கிறார், விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ அந்த ராமனையும் 2 பேரை சேர்த்து வச்சு பார்க்கிறார். அந்த அருமையை புரிந்து கொண்டார். சீதா பிராட்டி கடாட்சம் கிடைத்ததுக்கு அப்புறம் சீதா பிராட்டி தூதுவனாக ராமரிடத்திலே செல்கிறார். அடியேன் தாசன் வந்திருக்கிறேன்ட்டாரா ராமர்கிட்ட வரும்பொழுது தாசத்துவம் இல்லை. சீதா பிராட்டினிடத்திலே இருந்து செல்லும் போது தாசத்துவம் தானாகவே வருகிறதே. அந்த ஆஞ்சநேயருக்கு கூட அதுபோல என் தாயார் மார்பிலே இருந்து என்னை தாசத்துவம் ஆக்கி அடியேனை உய்ய கொண்டதே என்றார். அற்புதமாக எடுத்துக்கொண்டு அடியேனை ஆட்கொண்டதே. ராஜ்யம் இழந்த ராஜபுத்திரனை அழைத்து முடிசூட்டுமா போலே அழகிலே அழுந்தின என்னை அவன் குணங்களில் பிழைப்பதற்கு என்கிறார். அடுத்து இன்னொரு இது சொல்றார். ராஜ்யம் இழந்த ராஜபுத்திரனை அழைத்து முடிசூட்டுமா போலே. இப்ப நான் யாரு? ராஜபுத்திரன், பகவானுடைய புத்திரன் அல்லவா.
அப்போ பகவானுக்கு நான் அடிமை அல்லவா? அப்போ அந்த பகவானுடைய புத்திரன் எனக்கு முடிசூட்டணும் அல்லவா? ஒரு ராஜா இருக்க, ஒரு புள்ள இருக்கிறாரு, அந்த பிள்ளைக்கு ராஜ்யம் இல்லை, இழந்து நிற்கிறாரு. அப்போ புள்ளன்னு உண்மை தெரிஞ்சு போச்சு. உடனே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த புத்திரனுக்கு முடிசூட்டுமா போலே திருப்பானாழ்வாருக்கு முடிசூட்டுகிறார்கள். என்று அழுந்திரி என்னை அவன் குணங்களிலே பிழைத்தது என்பது என்கிறார். அழகிலே அழுந்தினாரை குணத்தை காட்டி பிழைப்பிக்கலாம். குணத்திலே அழுந்தினாருக்கு குணமே வேணும், நீரிலே அழுந்தினாருக்கு நீரையிட்டு பிழைப்பிக்க விடுமத்தனையொன்றோ உள்ளது. அடுத்து இன்னொன்று சொல்லிட்டார் அற்புதமா, அடியேனை ஆட்கொண்டதே அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன் இந்த அளவுக்கு இங்கே விவரித்து சொல்லணும்னு சொன்னால், அழகிலே அழுந்தினாரை குணத்தை காட்டி பிழைப்பிக்கலாம். இப்போ ஒருத்தர் அழகில் பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அழகு மிகவும் நன்றாக இருக்கிறது, அந்த அழகை விட குணம் அல்லவா மேலானது. ஏன் இப்போ ஒருத்தர்கிட்ட அழகு இருக்கு, ஆனால் குணம் இல்லை. குணம் இல்லைன்னா அப்போ அந்த அழகை அனுபவிக்க முடியாது. ஒரு அழகான வஸ்து இருக்கு, அந்த அழகான வஸ்து அனுபவிக்கணும்னு சொன்னால் குணம் நல்ல குணமாக இருக்கணும். எரிபுரி நின்றா அப்போ அழகு இருந்து பிரயோஜனமே இல்லையே. அப்போ அழகும் இருக்கிறது, குணமும் இருக்கிறது. அப்போ குணத்தை காட்டி பிழைப்பிக்கலாம், அவர்களை மீட்கலாம். குணத்திலே அழுந்தினாருக்கு குணமே வேணும். இப்போ ஒரு என்ன பண்றாரு, அழகை பார்த்தானா பகவானுடைய குணத்திலே பார்க்க குணத்தையே ஆழங்கால் பட்டு இருக்கிறாராம். யாரு? திருப்பானாழ்வார். அதை சொல்றார் அற்புதமாக, நீரிலே அழுந்தினாருக்கு நீரையிட்டு பிழைப்பிக்க விடும் இத்தனையொன்றோ உள்ளது. இப்போ ஒருத்தர் தண்ணியில் விழுந்துட்டார், தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டார். இப்போ அவரை காப்பாற்றணும். அப்போ அவரை கொண்டாந்து அவரை காப்பாற்றி வைத்தாக்கி தண்ணியெல்லாம் எடுத்து திரும்ப அவரை எப்படி எழுப்பிடுது? அவரை திரும்ப தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிச்சாதானே எழுப்ப முடியும். அதுபோல குணத்தை காட்டி குணத்தை மீட்கலாம். பகவானுடைய குணத்தை காட்டி குணத்தை மீட்கிறார்கள் என்று இப்பாட்டால் அந்தர்யாமி பிரமணத்தில் சொல்லுகிறபடியே சர்வ வியாபகத்துவ சக்தியையும் இங்கே உண்டு என்கிறார். அடுத்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ரங்கநாதனிடத்திலே சர்வ வியாபகத்துவம், அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமி சொன்ன நம்முடைய உள்ளத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பகவான், அது அந்தர்யாமித்துவம் பேர். பகவானுடைய 5 நிலைகள்: பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை. பரம்பதம் பதம் பர. வியூகம் சொன்னா ஸ்ரீராப்தியில் படுத்துங்கிறார். விபவம் சொன்ன பகவானுடைய அவதாரங்கள், ராம கிருஷ்ண அவதாரங்கள். அந்தர்யாமின்னு சொன்ன ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் பகவான் உள்ளே உறைந்து கிடக்கிறாராம். அந்த அந்தர்யாமியும் யாரு? இந்த ரங்கநாதன் தான். அர்ச்சை, எல்லா திவ்ய கோயில் கொண்டிருக்கிறார் அல்லவா, அது அர்ச்சை. அப்ப ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானானவன் சர்வ வியாபியாகவும் உள்ளான், அந்தர்யாமியாகவும் உள்ளான். அதே நேரத்தில் இங்கே எப்படி இருக்கிறாரு? அனைத்து உலகங்களையும் தன்னுள்ளே ஒடுக்கி வைத்திருக்கிறார், சர்வ வியாபியாகவும் இருக்கிறார் என்று உண்டு என்கிறார். ஆக இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாரு சொன்ன, பாரமாய பழவினையை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான். என்னுடைய பழையன கொடிய வினைகள், எப்பேற்பட்ட வினைகள்? பல கல்ப கோடி காலங்களிலே செய்த பாரமாய பழைய வினைகள். தொடர் எப்படி அவர் சொல்ல பாரு, மொய்த்த வல்வினைகள், முன்னைய வினைகள். இந்த வினைகளை எல்லாம் போக்கி பற்று அறுத்து என்னைத்தன் வாரமாக்கி வைத்தான். என்னை யார்? திருப்பானாழ்வாரை அந்த பகவானுடைய திருவடிக்கு கீழே வாரமாக்கி வைத்தான். அதுக்கு மட்டும் அல்ல, திருப்பானாழ்வார் உள்ளத்தினுள்ளே புகுந்தார். என் உள்ளத்துள் புகுந்து கோரமா தவம். இதுக்கெல்லாம் நான் என்ன தவம் பண்ணனா? எதுவுமே செய்யல. என்னை அடைவதற்காகத்தான் இந்த பகவான் இங்க தவம் செய்து கொண்டு இருக்கிறார். கோரமா தவம் செய்த நண்பர்கள் அரியன். யாரு? அவர் தான் அரங்கத்தம்மான். திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த அரங்கத்தம்மான். வாரம் ஆர்வதன்றோ அடியேனை ஆட்கொண்டது. இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது? என் தாயாரானவள் வார மார்பு, அந்த மார்பிலே என் தாயார் குடிகொண்டு இருப்பதினாலே எமக்கு இது எல்லாம் கிடைத்தது அப்படின்னு எடுத்துக்காட்டுகிறார் திருப்பானாழ்வார். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்ததென்று என்னுள் புகுந்தான். கோரமாத்தவம் செய்தனர்கள் அறியேன் அரங்கத்தம்மான் திருவாரம் ஆர்வதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. பரிபூர்ணமான இந்த பகவானானவன் தாயாருடைய புருஷகார பலத்தாலே பகவானுடைய திருவடியை அடைந்து அங்கே அனைத்து விதமான சொரூபானுரூபமான கைங்கரியங்களை அடியேன் செய்யப்படுவேனாக வேண்டும் திருப்பானாழ்வார் வேண்டுகிறார். அந்த பாசுரத்தை இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம், அடுத்த 6வது பாட்டை நாளைக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்.